World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது தர்மசாஸ்திர ஜோதிடருடைய மகளிர் அணி செயலாளரும் சிறப்பு ஆசிரியருமான திருமதி ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி அவர்கள் சகுனம் பார்ப்பது எதற்காக, ஜோதிடத்தினுடைய சகுனத்தினுடைய அவசியம் என்ன, எதுக்கு நம்ம சகுனம் தேவை, சகுனத்தினுடைய மகிமைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் சிறப்புரையாற்ற வருகை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் வணங்கும் வராகி அன்னைக்கும் எனது குருநாதருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் மூலமாக உலகம் முழுவதும் ஒளிபரப்புகின்ற நம்மளுடைய அண்ணன் முத்துப்பண்ணி அண்ணா அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுபிடிக்கின்ற நமது உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம பார்க்க போறது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகுனம். ஏன் சகுனம் பார்க்கணும்? சகுனம் இப்பதான் வந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. அது பல வருஷம் முன்னாடி இருந்து நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம்தான் சகுனம். இப்ப நாம நிறைய பேர் நாம அதை கவனிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா கவனிக்கிறது இல்லை. அந்த விஷயத்தை கவனிக்காமையே நம்ம போறதுங்கிறது தான் நிறைய விதமான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால இன்னைக்கு நாம இந்த டைட்டில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பார்ப்போம். அப்கமிங் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சகுனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கிளம்புறோம், இல்லை ஒரு விஷயம் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிளம்பும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் என்ன படுது, கண் வழியாக. ஏன்னா நம்ம பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய இயக்கங்கள் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம கண், ஐம்புலன்கள், பஞ்சபூத தத்துவம் 5 தான் நம்ம ஐம்புலன்கள் நம்ம சொல்லுவோம். அதில் கண்ணு வழியா எதை நாம பார்க்குறோமோ அதை சகுனம் சொல்லுவோம். சரிங்களா? காது வழியா எதை நம்ம கேட்குறோமோ அதை நம்ம நிமித்தம் சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயத்துக்காக இப்போ ஜோதிடத்துலேயே நம்ம ஒரு ஜாதகமாக்க வராங்க. வரும் பொழுது அவங்க வர நேரத்தில் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம கண்ணில் படுதோ அது அவங்களுடைய வரவங்களுடைய பலனை நம்மளுக்கு நிச்சயமாக அதை கொடுக்கும். அது நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணிடும். இதுக்கான விஷயத்துக்காக தான் வர்றாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் இப்போ நிறைய கிளைண்ட் வர்றாங்க, இல்லை ஆன்லைன்லேயே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு குழந்தை பிறக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, சுகப்பிரசவம் ஆயிருமா இல்லை ஏதாவது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் நல்ல ஒரு சத்தத்தோடு அவங்களை கிராஸ் பண்ணி எமர்ஜென்சியாக போகுது அப்படின்னா நீங்கள் சடனாக சொல்லிடலாம், இல்லைங்க சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் டிலே பண்ணாதீங்க, ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை பாருங்கன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இது சகுனம். அப்போ இதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணுங்கிறது கிடையாது, ஒரு விஷயங்கள் கிடையாது. அப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு விஷயங்களுக்காக ஒரு கல்யாண விஷயத்துக்காக நான் கிளம்பலான்னு இருக்கேன், போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம கிளைண்ட்டை நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அப்போ ஒரு காக்காவோ, சரிங்களா, ரைட்ல இருந்து லெஃப்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஓகே, நீங்கள் போகிற பொண்ணு உங்களுக்கு அமைஞ்சிடும், கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும். இல்லை தொழில் விஷயத்துக்காக நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அந்த தொழில் விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடந்துடும், நல்லா தனவரோட அந்த கமிட்மெண்ட் முடிஞ்சிடும் நீங்க சொல்லலாம். அதே அதே காக்கா லெஃப்ட் டு ரைட் இடமிருந்து வலமாக பறக்குது அப்படின்னம்னா இது சரியில்லை, அது உங்களுக்கு அமையாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பூனை குறுக்கால போனா கெடுதல், இது காமன். சரிங்களா? ஏன்னா பூனை ரைட்ல இருந்து லெஃப்ட் போச்சு அப்படின்னா நீங்க போற காரியம் சிறப்பா இருக்கும். அதை முறுக்கிட்டு அந்த அழுகிற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எழுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு அது தடங்கள். அதனால நாம் வச்சுக்கணும். உடனே நம்ம பூனை குறுக்கால போச்சுன்னா அசுப குணம் நம்ம எடுக்கக்கூடாது. அதே பூனை லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு இடமிருந்து வளமாக போகுது அப்படின்னம்னா அதை நீங்க அசுப சகுனமா எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு தடையே கொடுக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி
முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகும் பொழுது, இல்லை காலையில் ஒரு தொழில் விஷயமாக போகிறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு காமனாக சொல்லக்கூடிய சகுனங்கள் ஓகே சரிங்களா, அதில் திசை வைஸ் இருக்குது சரிங்களா. இப்போ தெற்க திசையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எது மாதிரி பலனை கொடுக்கும், அதே விஷயங்கள் கிழக்கு திசையில் இருந்துச்சு அப்படின்னம்னா அது எப்படி பலன்கள் கொடுக்கும்னு சகுனத்தில் நிறைய சூட்சுமமான விஷயங்கள் இருக்கு சரிங்களா. எடுத்தோன்னா வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு பெண் தெற்கு கிழக்கு திசையில இருந்து சரிங்களா ஒரு தண்ணி குடத்தை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னம்னா நாம போற காரியம் வந்துட்டு உங்களுக்கு சுபமா அமைஞ்சிரும், நல்ல விதமா முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா ஒரு பிரகாசமான ஒளி ஒரு வந்துட்டு ஒரு கிழக்கு திசையில எரியுது அப்படின்னம்னா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய உங்க அப்பாவோ இல்ல அப்பா வழியில உங்க இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா வகையிலேயோ ஒரு லாபம் இருக்குன்னு அர்த்தம், சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தெற்கு திசையில இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தெற்கு திசை வந்துட்டு இப்போ சிவப்பு ட்ரெஸ் போட்டு போனாவே என்ன சொல்லுவோம், எல்லாம் ஆகாது, சிவப்பு துணி ஏதாவது ஒரு ரத்தக்கரை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பட் அதே வந்துட்டு சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் வந்துட்டு தெற்கு திசையில இருந்து வர்றாங்க, இப்போ நீங்க தெற்கு திசை போறீங்க அவங்க வர்றாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த நீங்க போற காரியம் வெற்றியை கொடுக்கும். இதுதான் திசை வச்சு நம்ம சகுனத்தை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது. அதே நான் காமனா நம்ம எடுத்துப்போம் சிவப்பா என்னோட ஒரு ஏன்னா நம்ம எப்பவுமே வெள்ளை சிவப்பு போட்டுதான் பூவே நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்போ அந்த சிவப்பு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போற என்னடா சிவப்பு இதா தடங்களா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க கூடாது. அதே தெற்கு திசையாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரிதான் இப்போ என்ன சொல்லுவோம், முடி விரிச்சு போட்டுட்டு போனோம்னா அது வந்துட்டு உங்களுக்கு அசுப ஓகேங்களா, இஸ்காம நம்ம வந்துட்டு போற காரியம் தடையாகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு குழந்தையோ இல்லை வந்து ஒரு விரிஞ்ச தலைக்கு குளிச்சுட்டு சரிங்களா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பரட்ட தலையோட வர்றது ஒரு விஷயம் இருக்கு, குளிச்சுட்டு தலை கோதிட்டு இருப்பாங்கல்ல அது ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. விரிகோளம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். உடனே வந்துட்டு விரிகோளமா வந்தனா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா குளிச்சுட்டு தலை கோதிட்டு இருக்காங்க, அது தெற்கு திசையில அந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு சண்டை போட்டுட்டு புள்ளா பையன் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதை சேருவாங்களா அப்படின்னு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸோ அந்த விஷயத்துக்காக மனசுல எண்ணங்கள் ஓடுதுன்னா நீங்க அவங்கள தெற்கு திசையில நீங்க பாக்குறீங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் சரிங்களா. அதே மாதிரிதான் வந்துட்டு இப்ப யாராவது தெற்க திசையில சரிங்களா ஒவ்வொரு திசைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப தெற்க திசையில வந்துட்டு காயப்பட்ட ஒரு கட்டோட ஒருத்தர் வர்றாங்க சரிங்களா. அப்ப அந்த தெற்கு திசையில நீங்க நாம அதை பாக்குறோம் அப்படின்னம்னாவே உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமான எண்ணங்களோ அது சம்பந்தமான கேள்வியோடு உங்களுக்கு வர்றாங்க. அவங்க வரும்போது இப்படி நம்ம பார்க்கும்போது தெற்கு திசையில வந்துட்டு ஒருத்தர் கட்டோட இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காரியம் வந்து ஜெயிச்சிரும். இது வந்து சகுனம். அதுக்கு வந்து நீங்க வந்து நம்ம அவர் ஜாதகத்தையோ எதையுமே பார்க்க வேண்டியதில்லை, இது கண்டிப்பா நிச்சயமா நடந்தாகும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம சொல்லுவோம் அந்த காலத்துல இருந்தே பால் கூட எடுத்துட்டு போனா நல்லது. ஒரு காரியத்துல எப்பவுமே இந்த ராஜாக்கள் காலத்துல இருந்தே ஒரு விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ராஜாக்கள் அந்த முன்னோர்கள் அந்த பெரிய நேரத்துல பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்சொன்னவே வண்ணாரவங்களை துணி துவைக்கிறவங்களை வந்து வர சொல்லுவாங்களாம். முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம கிளம்புறோம், அவங்க வந்து தொழில் சம்பந்தமாவோ வியாபாரம் சம்பந்தமாவோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அதுக்காக போறாங்கன்னா காலையிலேயே முந்தின நாள் நைட்டே சொல்லி வச்சிருவாங்களாமா, காலையில எழுந்திரிச்சுன்னா என் வீட்டுக்கு வந்துட்டு துணி எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா இப்பதான் நம்ம வந்துட்டு அயன் நாமளே பண்ணிக்கிறோம், துணி துவைச்சுக்கிறோம். அந்த காலத்துல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு சில கிராமத்துல அந்த வழக்கங்கள் இருக்கு, துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்துதான் துணி எடுத்துட்டு போய் துவைச்சிட்டு வருவாங்க. அவங்கள துணி எடுத்துட்டு அழுக்கு துணி எடுத்துட்டு போக அவங்கள வர சொல்லுவாங்க. அவங்கள வந்தார்கள் அந்த துணி துவைக்கிறவங்களை பார்த்துட்டு போனாவே அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இது சகுனம் சரிங்களா. இது வந்துட்டு பாசிட்டிவான சகுனம் சரிங்களா. அதே அவங்க வெள்ளாவி வச்சு துணி துவைச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா சரிங்களா, அழுக்கு துணியோட நீங்க அவங்க எடுத்துட்டு போறத பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சுபமாக முடியும், நீங்க எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அதே அவங்க வந்துட்டு நல்லா வெளுத்து ஐ மீன் துவைச்சு துணியை எடுத்துட்டு வரத நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவா வந்து முடியாது. புரியுதுங்களா. ஒரு விஷயத்திலே நல்லதும் இருக்குது
தீயது இருக்குது. அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வடக்கு திசையில அப்புறம் பார்த்தோம், தெற்கு திசை பார்த்தோம், கிழக்கு திசை பார்த்தோம். அதுக்கடுத்து வடக்கு திசையில நல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலகலன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா சரிங்களா வர்றாங்க அப்படின்னம்னா நீங்க போற காரியங்கள் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் வந்து கொடுக்கும். நினைத்த காரியங்கள் வந்துட்டு நல்லாவே நடக்கும். அதே வடக்கு திசையில நாம் என்ன சொல்லுவோம், பிணத்தை பார்த்துட்டு போனா நல்லதா கெட்டதா? ஒரு சமம் நடக்குது, ஒரு ஒரு சமம் வருது, ஊர்வலம் வருது, நம்ம போறோம், அந்த காரியங்கள் நல்லதா கெட்டதா? நம்ம போறது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதே அந்த பிணம் வந்து வடக்கு திசையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போகும்பொழுது அந்த பிணம் வந்து வடக்கு திசையில இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னம்னா இப்போ சண்டை சச்சரவு வந்துடும். புரியுதுங்களா? சண்டை சச்சரவு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய ஒரு எதுக்காக ஒரு வேலைக்கு போறாங்களோ, எந்த விஷயத்துக்கு போறீங்களோ அது வந்துட்டு சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆயிரும் வடக்கு திசையில. இன்னும் நம்ம காமனா என்ன சொல்லுவோம், பிணத்தை பார்த்துட்டு போனோம்னா அது நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. ஏன்னா பஞ்சபூதத்தை வந்துட்டு ஐம்பூதங்களை வந்து கொண்டு கணக்கிடுறது தான் அந்த சகுனம் சரிங்களா. அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை நம்ம சொல்லுவோம் அல்லவா, அந்த தென்மேற்கு திசையில ஏதாவது வெறி பிடிச்ச நாய், ஒரு அடிபட்ட காயத்தோட யாராவது வர்றாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எந்த காரியத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த காரியம் வந்துட்டு உங்களுக்கு நல்லதா நடக்கும். நாய் வந்துட்டு கிழக்கு இருந்து வடக்கு போகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும். எதிரியா இருந்தா கூட அவன் வந்து நண்பனா மாறிடுவான். அதே உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வர்றாங்கன்னா நாய் எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப குறைக்காது. நல்லா நான் வச்சுட்டீங்களா? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு நாய் வளர்த்துறோம்னா நம்ம நாய் எல்லாத்த பார்த்துமே குலைக்குமா? சார் புதுசா ஒருத்தர் வர்றாங்க, ஏன்னா இப்ப 4 பேர் 3 பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்த்தா ஒரு உழைக்கும், இன்னொருத்த பார்த்தா ரொம்ப உழைக்கும் சரிங்க, ஒருத்தர் உள்ளேயே விடாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் நம்ம நாய் வந்துட்டு 4 வளர்த்துறோம்னா புதுசா இருக்கிறவங்க ஒரு சிலர் எல்லாம் உள்ள விட்டுரும், உழைக்கும், அதை பண்ணா உள்ள போவாங்கன்னு விட்டுரும். ஒரு சிலர் உள்ள விடவே விடாது, ரொம்ப உழைச்சிட்டே இருக்கும். அப்படி உழைச்சுது அப்படின்னம்னா அந்த நபர் நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அந்த வர்றவங்க நம்மளுடைய வைப்ஸ்க்கு செட் ஆக மாட்டாங்க, நம்ம குணத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமா பேச வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்போட வராரு, அது மாதிரி தொழில் சம்பந்தமா பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம நாயை வளர்த்திட்டு இருக்கோம், அந்த நாய் வந்துட்டு நார்மலா எல்லாத்தையும் வந்து உழைக்கிறது, புதுசா வர்றவங்க உழைக்கிறது இது பண்றதை விட ரொம்ப அதிகமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னம்னா அவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படி அதுக்கும் மேலேயும் நம்ம வந்து அவங்கள கூட வச்சுட்டே இருந்தோம்னா அவங்கனால நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு பார்க்கணும் சரிங்களா. அதான் சொல்லுவாங்களே, நமக்கு வர்ற ஆபத்தை நமக்கு வீட்டில் இருக்கிற 5 ஜீவன் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா, அதுதான் இந்த விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ மயிலை பார்த்தா நல்லதா கெட்டதா சொல்லுங்க? மயிலை பார்த்தா நல்லதா கெட்டதா? நல்லது சரிங்களா. அதே மயில் வந்துட்டு அது அகவும், மயில் கத்துன்னு சொல்லக்கூடாது, மயில் வந்து அகவும், அந்த அகவர சத்தத்தை கேட்கறது நல்லதா கெட்டதா? சரிங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. மயிலை பார்க்கறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே வந்து மயில் அகவுறது, அந்த சத்தமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அகவுறது, அதுமே கத்துறது ஒரு சத்தமா இருக்கும், அதே வேற விதமா சத்துறது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த சத்தத்தை, ஏன்னா அது வந்து சத்தத்தை கேட்கறது என்ன சகுனமா நிமித்தமா, பாக்குறது சகுனம், காதுல கேட்கறது நிமித்தம் சரிங்களா. அப்ப நம்ம வந்துட்டு அது பார்க்கும்போது அது வேற விதமான விஷயங்கள் இப்போ இது இருக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள சரிங்களா, நம்ம வீட்டுல சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. மயில் இது அப்படியே அந்த கத்துறதே, அந்த அகவரது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பா கத்துது, பறக்கிறது பொழுதே வந்து பார்த்தோம்னா ஒரு அடிபட்டு பறக்கிற மாதிரி பறக்குது அப்படின்னம்னா வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி காக்கா, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு கிளம்பும் பொழுது காக்கா இன்னொரு காக்காவுக்கு சாப்பாடு ஊட்டுறதை நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னம்னா நம்ம போறது நல்லா இருக்கும். இப்போ பொண்ணு பார்க்க போனா அந்த பொண்ணுனால நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது, சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது மாதிரி சகுனத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கொஞ்சம் கண்ணை விழிச்சு நம்ம பார்த்தோம்னாவே நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு பலன் சொல்லிடலாம்.
இப்போ நம்ம கிளைண்ட் வர்றாங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அது பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறதே இல்லை, நம்ம சொல்லிடலாம். அப்போ என்னன்னா இப்போ வரும்பொழுது சொல்லுவாங்க, நான் வந்துட்டே இருந்தேனுங்களா கரெக்டாக ஒரு பாம்பு சிறுவன் கிராஸ் பண்ணி போச்சுங்க, வந்து இடிக்கிற மாதிரி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்தோன்னே 6 அமர ஒரு 5 நிமிஷம் அவங்கள ரிலாக்ஸாக பேச விட்டோம்னாவே அவங்க நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்போ பாம்பு வந்துட்டு கீழே வந்து அடிபடுற மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்புனா யாரு? ராகு பகவான். சரிங்களா? அப்போ ஒரு பெரிய ஆபத்து நம்ம வரப்போகுது, உங்களை தேடி வரப்போகுது, பார்த்து இருந்துக்கோங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க, ஒரு கோடி சம்பளம் இதுக்காக வந்திருக்கவங்க, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, இல்லை ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்குப்பா, இந்த பொண்ணை வந்து அமைஞ்சிருமா அப்படின்னு ஒரு பையனை பார்த்துருக்கோம், இந்த பையன் வந்து அமைஞ்சிருமான்னு கேட்டோம்னா இந்த விஷயங்கள் சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? இல்லை வேண்டாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வேண்டாம் பார்த்துக்கலாம், இது வேண்டாம். இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு இழுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடணும்? உடனே ஆஸ்பத்திரி போங்கன்னு சொல்லிடும். ஏன்னா அதை காமிச்சு கொடுத்துருச்சு, அடிபட்டு வரப்போகுது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருச்சு. அதனால போன வந்ததுன்னா நம்ம குறுக்கால போகக்கூடாது, மறுபடியும் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே காரணம். அதே மாதிரி கால் வந்து இடறிச்சுன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஒரு விஷயத்துக்கு போகிறோம், டக்குன்னு கால் தட்டி விட்டு தான் என்ன சொல்லுவோம்? தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம். சரிங்களா? இடறது அப்படின்னம்னாவே என்ன? தடுமாறுதலாவது ஒரு தடையை கொடுக்குது. சரிங்களா? அதுக்காகத்தான் நம்ம தண்ணிங்கிற ஒரு சந்தனனை குடிக்கும் பொழுது அது வந்து நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறதுக்காக. அதனால ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம்னாவே உங்களுக்கு நிறைய பலன்களை நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். இந்த நிமித்தம் சகுனம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அந்த காலத்து சாஸ்திரத்திலே ஒரு பகுதி. அதை நாம் வந்துட்டு இப்போ மெயின்லி நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? ஜாதகம் பார்க்குறோம், நியூமராலஜி பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எக்ஸட்ரா நம்ம பார்க்குறோம். பட் அந்த காலத்துல பயன்படுத்திக்கூடிய இந்த சகுனம் நிமித்தம் இந்த முறையை நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு பல ஆயிரக்கான பலன்களை வந்துட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? அதனால வந்துட்டு இன்னும் இதை பற்றி நம்ம நிறைய அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்மளது வந்து மச்ச சாஸ்திரம் கிளாஸ் அப்கமிங் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த வகுப்பில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 days கிளாஸு, 555 ஃபீஸு. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 8072841651 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜோதிடர் அப்படின்ற போது நமக்கு எல்லா விஷயங்களுமே பிரதானமாக இருக்கணும். அதில் அது எல்லாம் நம்ம பார்க்கின்ற கேட்கின்ற எல்லாமே ஜோதிடமாக என்றைக்கு நம்ம மாறணும் அன்றைக்கி தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் முதல் படி ஏறி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம உணரணும். அதில் வந்து சகுனம் அப்படின்றது மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். அது மிகவும் சிறப்பாக பேசிய நமது ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறேன். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அவங்க சொன்ன மாதிரி அடுத்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச சாஸ்திரம், ஓகேங்களா? நம்ம அது வந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு ஆரம்பிக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.